மருத்துவம் என்பது ஏதோ ஒரு நிலையிலே மாறுபட்ட ஒரு அமைப்பை திருத்தி அமைப்பது. இந்த உணவுக்கும் மருந்துக்கும் நம் நவீன மருத்துவத்துல என்னன்னா, உணவு என்கிற பொருள் அந்த எனர்ஜி மெட்டபாலிசம் என்று சொல்லக்கூடிய எரிசக்தி வளர்சிதை மாற்றத்துக்கு மட்டுமே கணிக்கப்படுகிறது. மருந்து என்பது அது ஒரு பியூர் கெமிக்கல் என்கிற முறையில வந்து அது இந்த வேலை தான் செய்யணும். தலைவலின்னா தலைவலி போக்குவதற்கு அந்த பெயின் கில்லர். உடம்புல ஒரு பக்கம் வீக்கம் இருக்குன்னா அது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அதை பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவியல் ரீதியாக, கொள்கை ரீதியாக ஒரு அருமையான அணுகுமுறை. எனக்கு தெரிந்து எத்தனையோ குழந்தை மருத்துவர்கள் குழந்தைக்கு ஜுரம் வந்தால் உடனே பேராசிட்டமால் கொடுக்க வேணாம், ஒரு ஈர துணி போட்டு தொடச்சி பாருங்க, அத்தியாவசியமாக இருந்தால் தொடர்ந்து காய்ச்சல் அடித்தால் மட்டும் இதை கொடு என்று சொல்லுகிற பொழுது, பேராசிட்டமால் என்கிற ஒரு சாதாரண வலி நிவாரண மாத்திரை பாதிப்பு உள்ளது என்பதை நமக்கு உணர்த்துகிறார். என்னுடைய குழுவிலே இயற்கை வேளாண்மையில் ஈடுபட்ட பல் மருத்துவர்கள் தமிழகம் முழுவதும் இருக்கிறார்கள். அதில் பல பேர் நான் கடந்த 7-10 ஆண்டுகளாக பல்லை பிடுங்கும் பொழுது வலி மாத்திரை கொடுப்பதை குறைத்து கொண்டோ அல்லது முழுவதுமாக நிறுத்தி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா அந்த வலியை பொறுத்துக்கலாம், அது உண்டாகக்கூடிய பக்க விளைவுகள் இருக்கின்றது. அமெரிக்க நாட்டில் ஒரு நாளைக்கு வலி நிவாரணி மாத்திரைகளை கூட குறைச்சு சாப்பிட்றதுனால மட்டும் 90 பேர் இறப்பதாக அறிக்கை சொல்லுகிறது. வருஷத்துக்கு 3 லட்சம் பேர் அந்த வலி நிவாரண மாத்திரையை சாப்பிடக்கூடிய கோளாறுகளை சரி செய்வதற்காக மருத்துவமனைக்கு வருகிறார்கள். ஐரோப்பாவில் அதுபோல 3000 50,000 நபர்கள் வருவதாக சொல்லுகிறார்கள். மருந்தை மருந்தாக பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வேண்டும். தேவைப்படும் போது மட்டும் அதை எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும்.